ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா த நோஸ் ஜுவல் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதின ரைட்டர் சி ராஜகோபாலாச்சாரி. இவரை ராஜாஜின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவர் ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன்னா அரசியல்வாதி, இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், அதாவது சுதந்திர போராட்டத்தில்னா பங்கேற்ற ஒரு நபர், லாயர். இவர் ஒரு ரைட்டரும் கூட. இவர் ஒரு ஹிஸ்டோரியன், வரலாற்று ஆசிரியர். ராஜாஜி தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. அதாவது அதுக்கு முன்னாடி 1950க்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க தான் அந்த கவர்னராக இருந்திருக்காங்க. அப்புறம் இந்தியா, அதாவது ரிபப்ளிக் ஆன பிறகு இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரலாக வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ராஜாஜி எழுதின ஒரு ஸ்டோரியை பார்க்கலாம். அதுதான் த நோஸ் ஜுவல் அப்படிங்கிற ஸ்டோரி. இதோட மெயின் கேரக்டர் யாருன்னா ராமையா. இவர் ஒரு சிம்பிள் மேன் தான், அதாவது ரொம்ப ரிச்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு பர்சன். இவர் ஒரு ஓடு போட்ட ஒரு வீட்டில் வாழ்கிறாரு. டைல்டு ஹவுஸ்னால் ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ரிச்சாக இல்லாட்டினாலுமே இவர் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போது இவர் இருக்கிற வீட்டுக்கு மேலே அந்த ரூஃப்னா கூரையில் 2 ஸ்பேரோ, 2 சிட்டுக்குருவி வாழ்ந்துட்டு வருது. அதோட நெஸ்ட்னா அதோட கூட்டில் வாழ்ந்துட்டு வருது. அந்த 2 சிட்டுக்குருவியும் அதோட நெஸ்ட்ல இருந்து பேசிகிட்டு இருக்குது. 2 சிட்டுக்குருவியும். ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவியை பார்த்து மை டியர்ட்டு கூப்பிடுது. உடனே பெண் சிட்டுக்குருவி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே இந்த வீட்டில் எதுக்கு அந்த லேடி எப்போ பார்த்தாலும் ராமையா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிட்டுக்குருவிகிட்ட ஆண் சிட்டுக்குருவி கேட்குது. கேட்ட உடனே எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நமக்கு எதுக்கு அந்த வேலைன்னா உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது பெண் சிட்டுக்குருவி. அது உடனே ஆண் சிட்டுக்குருவி சொல்லுது, நீ எதுக்கு இப்படி செல்ஃப் சென்டராகவே இருக்க, அதாவது உன்னை பற்றி மட்டுமே எதுக்கு யோசிக்கிற, நம்ம எப்படியாவது ராமையாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் சிட்டுக்குருவி சொல்லுது. சொன்ன உடனே பெண் சிட்டுக்குருவி, ஆமாம் நீங்கள் எப்படி தான் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துட்றேன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைலாம், அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பூனை இருக்குது பாருங்கள், அது நம்ம நெஸ்ட்டுக்கிட்ட வரல, நம்ம சேஃபாக இருக்கோம், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும், எதுக்கு மற்ற விஷயம்லாம் மற்றவங்களை பற்றி எதுக்கு ஒரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிட்டுக்குருவி சொல்லுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண் சிட்டுக்குருவி ஒரு மண் குவியல் மேலே ஒரு டைமண்ட் ரோஸ் ரிங் இருந்திருக்கு. அதை இது இதோட பீக்னா அதோட அழகில் கொத்தி எடுத்துகிட்டு வருது அதோட நெஸ்ட்டுக்கு கொண்டு அந்த மூக்குத்தி, நோஸ் ஜுவல்னால் என்னது, மூக்குத்தியை அதோட பெண் சிட்டுக்குருவி கிட்ட காமிக்குது. இங்கே பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா, டு யூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவி கிட்ட கேட்குது. கேட்ட உடனே அந்த பெண் சிட்டுக்குருவி சொல்லுது, இது என்னது, இது மூக்குத்தியை வச்சுட்டோம் கம்மலை வச்சுட்டுலாம் நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன அதை போட்டுக்கவா முடியும், நீங்கள் போங்க, நம்ம குழந்தைங்களாம் பசியோடு இருக்காங்க, அதனால ஏதாவது வாம்னா புழு ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண் சிட்டுக்குருவிக்கிட்ட சொன்ன உடனே ஆண் சிட்டுக்குருவி அந்த ரிங்கை ராமையா வீட்டிலே அந்த தரையிலே போட்டுட்டு பறந்து போயிடும். பறந்து அதோட யங் ஒன்ஸ்க்கெலாம், அதாவது ஃபுட்டை கொண்டு வரதுக்கு அந்த புழுவை எடுக்கிறதுக்காக பறந்து போயிடுது. அப்போது என்ன ஆகுதுன்னா, ராமையா ஒய்ஃப் வீடு பெருக்கிறா. அப்போ அப்படி ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கும்போது, பெருக்கிட்டு இருக்கும்போது இந்த டைமண்ட் ரிங் அவளோட கையில் கிடைக்குது. கிடைச்சோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த ரிங்கை அவளோட நோஸில் போட்டுக்கிறா, மூக்குத்தியை போட்டுக்கிறா. போட்டுட்டு ராமையா கிட்ட போய் காட்டினோடனே, இது என்ன, உனக்கு எப்படி இந்த டைமண்ட் நோஸ் ரிங் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ராமையா ரொம்ப கோவமாக கேட்குறாரு. கேட்டதும் ராமையா ஒய்ஃப் நான் இங்கே கீழே கிடந்து தான் எடுத்தேன், நேற்று நான் பெருக்கிறப்ப இப்படி கிடச்சிதுன்னு சொன்னோன்னே ராமையா சொல்லுவார், நம்ம இதை வச்சுக்கிடக்கூடாது, நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம இதை கொடுத்துடணும். மேஜிஸ்ட்ரேட்னா யாருன்னா, குற்றவியல் தலைமை நீதித்துறையில் உள்ள நடுவர், அதாவது போலீஸ் அந்த மாதிரி அவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். ஒருவேளை நம்ம போலீஸ் நம்ம வீட்டுக்கு இப்படி மூக்குத்தியை தேடி நம்ம வீட்டிலேருந்து கிடச்சிட்டுனா நமக்கு ரொம்ப அவமானமாக போயிடும், நம்ம திருடிட்டோன்னு வந்துடும், அதனால் ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவரோட ஒய்ஃப் அதை மறுக்கிறா, கொடுக்கல. இப்போ பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, மீனாட்சி அம்மாள் வீட்டில் ஒரு மூக்குத்தி தொலைஞ்சிட்டு, அவங்க குளிக்கிறப்ப அதில் பாத்ரூமில் தான் மறந்து வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் வேலை செய்கிற குப்பாயி அப்படிங்கிற ஒரு உமன் அவள் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அந்த சர்வெண்ட் உமன், அதாவது வேலைக்காரி, வீட்டு வேலைக்காரி கூட எடுத்துருக்கலான்ட்டு டவுட் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சி அம்மாள் அவளோட டாட்டர், அவளோட பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னா,
எப்படியாவது கிடச்சிரும் மூக்குத்தி, அதனால் நீ அப்பா கிட்ட சொல்லாத, அப்பா கிட்ட சொன்னால் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்ட் வந்து வந்துடுவார். வந்த உடனே என்னதுன்ட்டு கேட்டுருவார். கேட்ட உடனே இப்போ மறைக்க முடியாது, அதனால் உண்மையே சொல்லிடுவாங்க. இப்படி நோஸ் ரிங் வந்து நோஸ் ஜுவல் வந்து தொலைஞ்சி போச்சுன்னு சொன்ன உடனே இந்த நியூஸ் வந்து அந்த வில்லேஜில் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்படி வந்து மூக்குத்தி வந்து காணாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு. இப்போ ராமையாவுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அவருக்கு நெஞ்செல்லாம் படபடக்கும். நம்ம வீட்டில் தானே மூக்குத்தி இருக்குது, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ராமையா ஒய்ஃப் வந்து அந்த மூக்குத்தியை மூக்கில் தானே போட்டிருப்பா, அதை கலட்டி இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா. அது மட்டும் இல்லை, இவளுக்கு வந்து பயத்தில் காய்ச்சலே வந்துடுச்சு. இதை வந்து இந்த ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சிட்டுக்குருவியும் மேலே உள்ள நெஸ்ட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண் சிட்டுக்குருவி சொல்லுது, இங்கே பாரு வேடிக்கையே மைடியர், அதாவது அவளுக்கு வந்து காய்ச்சலே வந்துட்டு பயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பெண் சிட்டுக்குருவி சொல்லுது, ஆமாம் ரொம்ப பயந்துருக்கா, ஒருவேளை இதுதான் இந்த காய்ச்சல் தான் அவளோட வாழ்க்கையோட முடிவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிட்டுக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த கொடூரமான அந்த ஆண் சிட்டுக்குருவி என்ன சொல்லுதுன்னா, அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி சொல்லுது. சொன்ன உடனே இது பெண் சிட்டுக்குருவி சொல்லுது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே சும்மா இருந்த மூக்குத்தியை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அவளுக்கு வந்து ஆசையை காட்டி விட்டீங்க, அந்த ராமையா ஒய்ஃப்க்கு ஆசையை காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த கோவமாக அந்த ஆண் சிட்டுக்குருவி சொல்லுது, நானா அவளை வந்து அதை திருட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லுது. இது வந்து அவளோட பேராசையினால தான், கிரீடாக இருந்ததுனால தான், பேராசையினால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆண் சிட்டுக்குருவி கோவமாக சொல்லுது. சொன்ன உடனே பெண் சிட்டுக்குருவி சொல்லுது, கரெக்டாக சொன்னீங்க, நம்ம வந்து நம்மளுக்கு இல்லாத, நம்ம வந்து பிறரோட பொருளுக்கு வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது பெண் சிட்டுக்குருவி. சொல்லிட்டு சரி வாங்க நம்ம போய் நம்ம குழந்தைங்களுக்கு புழு ஏதாவது இருந்தால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வெளியே பறந்து போயிடுது. இப்போ வந்து ராமையா ஒய்ஃப் கிட்ட மூக்குத்தி அவகிட்ட தான் இருக்குது. அவகிட்ட அந்த நோஸ் ஜுவல் இருந்தாலும் கூட அவள் வந்து அவளோட வாழ்நாள், மீதி இருக்க வாழ்நாள் ஃபுல்லாகவே நம்ம மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்தோடையே கழிக்கிறாள். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.